நாய் நன்றியுள்ள பிராணியாக இருக்கலாம், நாய் ஒரு நட்புறவாக பழகக்கூடிய ஒரு பிராணியாக இருக்கலாம், நாய் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம், நம்முடைய பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம், நாம இருக்கக்கூடிய பகுதிகளில் பாதுகாப்பு கொடுக்கலாம், எல்லாம் சரிதான். ஆனால் அதனுடைய சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயத்தை இன்றைய உலகம் படித்த சமுதாயம், படித்த அனைத்தையும் கற்ற சமுதாயம், தமிழ் சமூகம் அதை ஏன் மறுக்கிறது? நீங்க சும்மா சாதாரணமா சயின்டிபிக்கா பார்த்தாலே போதுமே, அதனுடைய நாவுகளில் இருந்து எச்சில்களில் இருந்து வரக்கூடிய அந்த கிருமி, ராபிஸ் என்கின்ற அந்த கிருமி இருக்கிறதே, அது எவ்வளவு மனித குலத்திற்கு எதிராக மனித சமுதாயத்தை அழிக்கக்கூடிய ஒரு உமிழ்நீராக அது இருக்கிறது. அதைத்தான் இஸ்லாம் அழகாக சுட்டி காட்டுகிறது. ஒரு நாய் எச்சில் பட்ட ஒரு பாத்திரத்தை நீங்கள் மீண்டும் உபயோகிக்க வேண்டும் என்றால், அந்த காலத்துல சோப்பு, டெட்டாயில், அது இது எதுவும் இல்லை. அதற்குத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது, 7 முறை அந்த பாத்திரத்தை நீங்கள் மண்ணை கொண்டு கழுவிய பிறகு அதை மீண்டும் உபயோகிக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஒரு நாய் கடிச்ச பையனை நம்ம பார்க்கிறோம், அவன் 60 நாள் எவ்வளவு ஊசி போட்டும் எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தும் 60 நாள் அந்த காணொலியில பாக்குறோம். இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஒவ்வொருத்தரோட போன்லயும் இருக்குது. அதை பார்த்தா அது அந்த கொடூரத்தினுடைய உச்சமாக அது தெரிகிறது. அதுல இருந்து தெரியலையா? அப்ப அதுவும் ஜீவன் தானே, அதுவும் ஜீவகாரியம் தானே, அதற்கும் நம்ம இறக்கப்படணும் தானே என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். அவர்கள் யாரு? ஏசி ரூம்குள்ள, அறைக்குள்ள, அவங்க தெருவுல நாயே இல்லாத நிலையில பாதுகாப்பான முறையில செக்யூரிட்டியோட, கேமராவோட, ஏசியோட, குளிர்சாதன பெட்டிக்குள்ள வளர்க்கக்கூடியவங்க. நீங்க வளர்த்துக்கங்க நாய. எதற்காக தெருக்களிலேயும் வீதிகளிலேயும் மக்களை அச்சுறுத்தக்கூடிய, மக்களை கடிக்கக்கூடிய, மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கே ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய அந்த நாய்க்கு நீங்கள் சப்போர்ட் செய்து, அந்த நாயை நீங்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலையில கருத்து தெரிவிப்பதோடு மட்டுமல்லாம வழக்கு போய் போடுறீங்க. எவ்வளவு பெரிய அநீதம் இது! ஒரு பச்சிலம் குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை அனைத்து பேரும் அந்த நாயினால் தொந்தரவு ஏற்படுகிறது. நடுத்தரவாதிகள், ஏழைகள், பிளாட்பாரத்தில் படுத்துக் கொடுக்கக்கூடியவங்க. அப்ப நாய்களை பற்றி இஸ்லாத்துல நலவே சொல்லப்படலையா? நாய்கள் அது ஒரு பிராணி தானே என்று சொன்னால், இஸ்லாம் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஜீவ காருண்யத்தை காட்டச் சொல்கிறது இஸ்லாம். நாய்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நன்மையான விஷயங்கள் என்ன தெரியுமா? ஒரு நாயை கொண்டு ஒரு மனிதன் சுவனம் செல்கிறான், ஒரு நாயை கொண்டு ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இதை விட என்ன வேணும்? நாய்க்குரிய கண்ணியத்தை பற்றி இஸ்லாம் இதை விட உயர்த்தி சொல்ல முடியுமா? முதல் சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் மனிதர் தாகத்தால் வாடிக்கொண்டிருக்கும் போது பாலைவனத்துல நடந்து சென்று கொண்டிருக்கிறார். ஒரு கிணத்தை பார்க்கிறார். அந்த கிணத்துல தண்ணீர் குடிக்கிறதுக்காக கொஞ்சம் கீழே இறங்கி தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொண்டு மேலே ஏறுகிறார். அந்த கிணற்றிலிருந்து அவர் அந்த கிணற்றின் வாசலிலே மேலே ஏறியவுடன் ஒரு நாயை பார்க்கிறார். அது தன்னுடைய நாக்கை வெளியே தொங்க போட்ட நிலையிலே தாகத்தினால் அது தவித்துக் கொண்டிருப்பதை பார்த்த அவர் மீண்டும் அந்த கிணற்றின் உள்ளே இறங்கி அல்லது ஏறி தனது காலணி